ஹாய் வீவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ் தான். ஏபிசியில் நம்ம ஆப்பிளுக்கு பதிலாக ஆம்லா சேர்த்துக்கிறோம், ப்ளஸ் பீட்ரூட் சேர்த்துக்கிறோம், கேரட்டு. இது கூடவே பார்த்திங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 5லேருந்து 6. ஏன்னா ஆம்லா சேர்த்தும் போது சளி பிடிக்கும் ஒரு சிலருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க, கோல்டு காஃப் ப்ராப்ளம் வந்து இருக்கவங்க வந்து குடிக்க வேண்டாம், மற்றவங்களாம் குடிச்சிக்கலாம். வந்து 5லேருந்து ஒரு 6 மிளகு சேர்த்துக்கலாம், ப்ளஸ் கருவேப்பிலை தலை வந்து 2 கொத்து சேர்த்துக்கலாம். ஓகே, இதை கட் பண்ணிவிட்டு எப்படி ஜூஸ் செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஆம்லா, பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்து வந்துடுறேன். இந்த மாதிரி ஏபிசி ஜூஸ் அடிச்சாச்சு, ஆம்லா, பீட்ரூட், கேரட் ஜூஸை இதை நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயினர் வச்சு இது மாதிரி ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போது சூப்பரான சுவையான ஏபிசி ஜூஸ் இது மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஆம்லா, பீட்ரூட், கேரட் ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக நம்ம மிளகு ஒரு 6 கொட்டையும் ப்ளஸ் கருவேப்பிலை ஒரு கொத்தம் சேர்த்துருவோம். சூப்பரான சுவையான ஹெல்த்தியஸ்ட்டு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து, இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ அதனால் நமக்கு வந்து நீர்ச்சத்து குறைவாக இருக்கும். இப்போ நீர்ச்சத்துக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் இதில் இருக்குது. ப்ளஸ் ஆம்லாவில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது. பீட்ரூட் அண்ட் கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். ஸோ அதனால் இது வீட்டில் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.